ஹாய் ஆல், ரோட் சைட் முட்டை சில்லி பண்ணலாமா? 4 எக்ஸை வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா வந்து கொஞ்சம் கிளறி விட்டு கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ரெடியான எக்கை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு பவுலில் மைதா, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கணுன்றனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முட்டையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அந்த மாவெல்லாம் வந்து முட்டை மேல கோட் ஆகுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாங்க. ஆயில்ல ஃப்ரை பண்றப்போ, அந்த முட்டையெல்லாம் கொஞ்சம் உப்பி வருங்க. அந்த மாரி ஸ்டேஜ்ல நீங்க அத எடுத்துறலாம். அதுக்கப்புறம் கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, 1 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கொடமிளகா, 1/2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்குனதுக்கப்புறம், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி வச்ச எக்ஸ் எல்லாம் இதில போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் லாஸ்ட்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் தண்ணீல கரைச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் என்ன முட்டை சில்லி ரெடி. சாப்பிடலாமா? நெக்ஸ்ட் ரீல்ல பார்க்கலாம். பாய் பாய்.